Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஜாதி பூல வேன் எப்படி காட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து ஜாதி பூ செடி வந்து எங்க வீட்லயே இருக்குங்க. அந்த பூ வந்து நான் பறிச்சு எடுக்க போறேன். சீசன் வந்து இப்போதான் முடிஞ்சது, பட் சீசன் டைம்ல வந்து நிறைய பூக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பூ பறிச்சிட்டு வந்தாச்சு. இது எப்படி காட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். நூல் எடுத்துர்க்கேன். இந்த நூல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணி வந்து நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சைடில் வந்து நூலை வந்து விட்டுடணும். இன்னொரு சைடில் இருக்கிற இந்த நூலை யூஸ் பண்ணி தான் பூவை கட்ட போகிறோம். பூ வந்து நம்ம 2 இல்லை 3 இல்லை 4 இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 வந்து வச்சு கட்ட போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க. அது அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு 2 பூவை எடுத்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த நூலில் வந்துட்டு நம்ம வச்சு அந்த பூவை மட்டும்தான் நம்ம வந்து சுற்றுறோம். அந்த காம்பை மட்டும் சுற்றி அப்படியே வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த பூ வைக்கும்போது நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி வந்து வைக்கணும். வச்சுட்டு ஸோ அந்த காம்பை மட்டும் தான் வந்து சுற்றி எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சு சுற்றும்போது நமக்கு அந்த செண்டு மாதிரி அழகாக வந்து ரவுண்டாக வந்து வரும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வைக்கிற அந்த பூவை மட்டும்தான் நம்ம அந்த காம்பை மட்டும்தான் சுற்றி எடுக்கிறோம். இந்த பூ வேணி கட்டுறது ரொம்பவே ஈஸிங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து ஈஸியாக யார் வேணாலும் வந்து இந்த வேணி வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் புதுசாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸிங்க அந்த பூ மாலை வந்து ரெடி பண்ணுறது. பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அதனால் நான் வேறு இடத்துல வந்து கட்டிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பூ கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு பூவை. பட் கொஞ்சம் பூ வந்து நிறைய கட்டிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பூ வந்துட்டு கீழே தொங்க விட்டுட்டு கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கட்டணும் அப்படின்றதையும் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.